கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது காங்கிரஸ் தான் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். அவர் கூறுகையில் தமிழகத்தில் அருகில் உள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதே காங்கிரஸ் தான் என கூறினார். மேலும் இந்த தேசவிரோத செயலை காங்கிரஸ் நியாயப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே கச்சத்தீவில் தற்போது யாராவது வசிக்கிறார்களா என காங்கிரஸ் கேட்டதாக கூறிய பிரதமர் மோடி நாட்டிற்கு இப்படிதான் சேவை செய்வதா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் நாட்டில் காலியான ஒரு பகுதி வெறும் நிலம் என்னும் மனநிலையில் காங்கிரஸ் இருப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முன்னேற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி விரும்பினால் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியினர் தமது குடும்ப உறுப்பினர்களை முதல்வராக்கவும் பிரதமராக்கவும் விரும்புவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மாண்ட்லாவில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, நீண்ட காலம் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் பழங்குடியினரின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றும், ஒடிசாவின் பழங்குடியின சகோதரர் திரௌபதி முர்முவை நாட்டின் குடியரசுத் தலைவராக மோடி ஆக்கினார் என்றும் கூறினார். 3வது முறையாக மோடி பிரதமரானால் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.